Hi, this is Veda from Upper Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் கூட ஒரு இண்டிகேட்டரை நம்ம எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணி அதில் நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக அதை எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூடுதலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதில் ஒரு தரப்பினர் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸை முதல்ல ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் டேவே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேட் செட்டப்பை வந்து பண்ணி வச்சுருவாங்க. அவங்க வந்து கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த செட்டப்பை பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 2 கேண்டில் வந்து க்ரீன் கலரில் உளுந்தவுடனே அவங்க மைண்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெல் சவுண்டு கொடுக்கும். அந்த பெல் சவுண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் மேலே போக போது நீ பை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ஆல்ரெடி ட்ரேட் செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஆகும். கண்டிப்பாக அது செல்லிங் மோடில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, சார்ட்டை ஓரமாக வச்சுட்டு அவங்க மைண்டு என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைண்டு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதே மாதிரி ஒரு பை என்ட்ரி எடுப்பாங்க. அது பர்டிகுலராக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ரூபா 3 ரூபா மேலே ஏறிட்டு திரும்ப அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஹியூஜாக மணி வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுடைய சைக்காலஜி வந்து ஏற்றி விட்டு தான் இறக்குவாங்க. அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல்ஸ் வந்து என்னங்கிறது நல்லா தெரியும். அந்த லெவலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 ரூபா ஏற்றிட்டு அங்கேருந்து ஹியூஜாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே இறக்குவாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வாங்கினதுலேருந்து ஒரு 10 ரூபா கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க ரீட்டைலர்ஸ். ஏன்னா இவங்களுக்கு தான் மைண்டில் வந்து மணி அடிச்சிருச்சு இல்லையா. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு கீழே ஒரு 2 ரூபா 3 ரூபா இறங்கும்போது அந்த மேலே ஹியூஜாக செல் பண்ண இன்ஸ்டிடியூஷனல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பெரிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், கீழே வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணால் ஆல்ரெடி மார்க்கெட் திரும்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜம்ப் ஆகும். உதாரணத்துக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்குவோம். ஸோ மூவிங் ஆவரேஜை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதனால் வந்து அதில் எங்களுக்கு வந்து ஒரு அக்யூரசி இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கும். ஆனால் அங்கே ரியலைஸ்டாக நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு வரும். திரும்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக ஒரு ஹியூஜாக மணி வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 1 ரூபா 2 ரூபாவில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 50,000 குவான்டிட்டி ஒரு இடத்துல செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபாவில் மறுபடியும் 50,000 குவான்டிட்டி பை ஆகும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன வேக்கம் கொடுத்து மேலே வந்துட்டு திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலரான அவங்க ஒரு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஜூனுக்குள்ளே அவங்க வந்தால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹியூஜ் செல் பண்ணுவாங்க. திரும்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு என்ன ஆகாதுன்னா, ஒரு ஃபுல் கேண்டிலாக க்ளோசிங் வைக்காது. திரும்ப அங்கேருந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கீழே இறங்கும். ஸோ இதை நம்ம ரீட்டைல் பீப்புள்ஸ் வந்து மைண்டில் ஏற்றிக்க மாட்டாங்க. பட் இப்படி பண்ணும்போது தான் லாஸஸ் இண்டிகேட்டர்ஸ் மேலே ஒரு கோபம் வருது. உதாரணத்துக்கு பொலிங்கர் பேண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டருடைய கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிங்கர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஹவுஸோடைய ஒரு சிஇஓ. ஆனால் அந்த இண்டிகேட்டரையே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குறை சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குறை சொல்ல தான் செய்வாங்க. பட் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது. ஸோ சார்ட்டு என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல், ஸோ நம்ம மைண்டில் பெல் அடித்தா ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தாங்க வரும். நம்ம இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு 2 இண்டிகேட்டரை அட்டாச்மெண்ட் பண்ணி
அதில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் என்ன இண்டிகேஷன் கிடச்சிதுன்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் எடுத்துக்கோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இப்போது நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை வந்து இதில் வந்து நம்ம எப்படி மேட்ச் பண்ணி அது கூட ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுக்கு கீழே இருக்கிறது மைனர் சப்போர்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது, இதில் ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்பெக்டாக உங்களுக்கு இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர் மெத்தட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் அது எப்படி ரியாக்ட் ஆகுது, அதில் நம்ம வந்து எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம எடுத்துக்க போகிற இண்டிகேட்டர்ஸ் வந்து 2 இண்டிகேட்டருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வித் பிரேக், அதாவது கிரியேட்டர் வந்து லக்ஸ் அல்கோ. ரெண்டாவதாக நம்ம எடுத்துக்கிற போகிற இண்டிகேட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் தான். இப்போ இதில் ஃபஸ்ட் எடுத்துக்கிற இண்டிகேட்டரில் எந்த ஒரு செட்டிங்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. சூப்பர் ட்ரெண்டில் மட்டும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏடிஆர் பீரியட் வந்து 10ன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் 14ன்னு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் பேக்ரவுண்ட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நமக்கு வந்து மேஜரான சப்போர்ட்டுன்னு நம்ம இந்த லெவல்ஸை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த மைனர் சப்போர்ட் வந்து இந்த 2, இதோட சேர்த்து 3 சப்போர்ட் வந்து நமக்கு ப்ரிடிக்ட் ஆகுது. அதே மாதிரி இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சப்போர்ட் பாயிண்டாக நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. இப்போ புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சப்போர்ட்டை நமக்கு உடச்சி கீழே நமக்கு க்ளோசிங் வச்சா ஒரு செல் என்ட்ரிக்கெலாம் நம்ம வந்து போகிறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். இப்போது இந்த சூப்பர் ட்ரெண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி பை சிக்னலுக்கு கீழே க்ளோசிங் நடக்குது. ஸோ அந்த இடத்துல அப்போ நமக்கு என்ன ஒரு இண்டிகேஷன் வருதுன்னா செல்லருடைய ப்ரெஷர் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ நம்ம அடுத்ததாக நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடச்சி க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ் நடக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மைனர் சப்போர்ட் வந்து எப்போவுமே உடைக்க தான் செய்யணும். ஏன்னா இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸை வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. பட் அதை உடைக்கும் போது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நமக்கு மேஜர் சப்போர்ட் வரைக்கும் என்ன ஆகலாம்னா அந்த ஸ்கிரிப்டோடைய ட்ரேடிங் வந்து ட்ராவல் ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2995 க்ளோசிங் ப்ரைஸு. ஹை ப்ரைஸ் வந்து 2999. நீங்கள் 2995 நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு இந்த மைனர் சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வந்து ஈக்விட்டியில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஈக்விட்டியில் 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆப்ஷனில் ஒரு புட் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குலாம் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட லாட் சைஸை பொறுத்து நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து என்னங்கிறத நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி நடக்காது. எக்ஸ்பெக்டேஷன் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்து கம்பல்சரி நடக்கலாம். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும்போது நம்ம அந்த ட்ரேடை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கிறது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ மற்ற நாள் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தாலுமே கூட இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ஒரு மைனர் சப்போர்ட்டில் இருந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு சூப்பர் ட்ரெண்டுடைய செல் சிக்னலை கிராஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளோசிங் நடக்குது ஃபர்தராக. இப்போ இந்த இடத்துல க்ளோசிங் நடக்குது. ஸோ இது வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு
ரெசிஸ்டன்ஸை வந்து டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்ஷனோ இல்லை ஒரு ஈக்விட்டிலையோ வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஹோல்டிங் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 1:15 இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நீங்கள் எடுத்து மறுநாள் நீங்கள் வந்து டார்கெட்டை புக் பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 2947 க்ளோசிங் ப்ரைஸ். நீங்கள் 2950 எடுத்துருந்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மறுநாள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட எடுத்துக்கலாம். ஸோ அன்னைக்கே வந்து உங்களுக்கு 2990 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நீங்கள் ஈக்விட்டியில் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமாக நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வாரத்துக்கு 2 ட்ரேடிங் தான். அதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நம்ம வந்து எடுத்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இதே நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா புரியும். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது, சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே ட்ராப் பண்ணுறதுக்கு பதில் உங்களுக்கு இதுவே வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணி கொடுத்துருது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டை வந்து அடிஷ்னலாக அதோடைய ட்ரெண்டு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, நம்ம எடுக்கிற என்ட்ரி பாயிண்ட் வந்து கரெக்டாக அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்கள். அதில் ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ரியல் ட்ரேட் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.